ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நாம் பார்க்கும்படியான பலத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். படுக்கை விட்டு எழுந்து இந்த புதிய நாளினுடைய பணிகளுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க, சங்கீத புத்தகத்தில் 136 கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று வாசிக்கிறோம். பிரைஸ் காட் ஃபார் ஹி இஸ் குட். கர்த்தர் நல்லவர், அவரை துதிங்கள். நம்மை நேசிக்கிற ஆண்டவர் மிக நல்லவர். அவரை துதிக்கணும், ஏன்னா அவர் நல்லவர். ஒருவருக்கும் தீங்கு செய்யாத ஒரு ஆண்டவர், ஒருவரையும் அழிக்க விரும்பாத ஒரு ஆண்டவர், ஒருவரையும் தீமையினால் சோதிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவரே அல்ல. அவர் நம்மை அன்பாக நேசிக்கிற ஒரு ஆண்டவர், நம் மீது அக்கறை வைத்த ஒரு ஆண்டவர், நம்மை கிருபையாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர். இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒரு வார்த்தையினால நம்மை காயப்படுத்திட்டு ஓடிடுவாங்க. ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் நம்மை காயப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மை உருவாக்கக்கூடிய வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகள். லாசரு மரித்த உடனே எல்லா ஜனங்களும் யோசித்தாங்க, இவர் இயேசுவானவர் இந்த துக்கத்தோடு துக்கத்தை பகிர்ந்து கொள்வார் என்று. ஆனால் அவருடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்பட்டது. அவர் நல்லவராய் இருப்பதனால ஜீவனை திருப்பி கொடுத்தார். அவர் நல்லவர், அவர் ஜீவனை திருப்பி கொடுத்தார். ஒரு மனிதன் நினைப்பது போல அல்ல, மனிதன் செயல்படுவதை போல அல்ல. ஆண்டவர் நல்லவர், அவரை துதிங்கள். அதுக்கு பின்னால்தான் தெரியுது ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு அன்புள்ள ஒரு ஆண்டவர். பாருங்க, மரியாள் மார்த்தாளுடைய சூழ்நிலையை அறிந்து புரிந்து எவ்வளவு வேதனைப்படுவாங்க உணர்ந்த ஒரு ஆண்டவர். லாசருவை திருப்பி கொடுக்கிறார். 18 வருடம் பெரும்பாடு உள்ள ஒரு பெண் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த வாழ்வை திருப்பி கொடுக்கிறார். வாழ்க்கையே அழிந்து போய் குருடனாய் வாழ்ந்த மனிதனை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அவன் வாழ்க்கை திருப்பி கொடுக்கிறார். ஏன்னா அவர் நல்லவர். நம் படுகிற பாடுகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நம் இழந்து போன நன்மை எல்லாவற்றையும் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு திருப்பி தருவார். எனவே அவர் நல்லவர், அவரை துதிப்போம். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவருமே அவரை துதிக்கக்கூடிய ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கவலைப்படாதிருங்கள், நம் நல்லவராக இருக்கிற ஆண்டவர் நமக்கு நன்மை தருவார். இந்த நாளிலே மிகப்பெரிய அற்புதத்தை நாம் காண்போம். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர். உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏனென்றால் நன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில செய்த ஆண்டவரப்பா, தேவைகளை சந்தித்த ஆண்டவரப்பா, தேவைகளை பொறுப்படுத்திக் கொண்ட ஆண்டவரப்பா, கவலை கண்ணீரை மாற்றுகிற ஆண்டவரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ நல்லவராக இருப்பதற்காக துதிக்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய மகிமை உள்ள கரம் கூட இருக்கட்டும். சமாதானத்தை காண பெல்லம் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.